என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. உபவாசம் என்ற தலைப்பிலே இந்த லெந்து நாட்களிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே 40 உபவாசங்களை உங்களோடு இந்த 40 நாட்களும் நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். இந்த உபவாசம் என்பது உண்ணாவிரதம் இல்லை. இட் இஸ் நாட் எ ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்றத உங்களோடு நான் சொன்னேன். நிறைய நேரம் உபவாசத்தை நிறைய பேர் உண்ணாவிரதமாக மாற்றுவார்கள். இதை கொடுத்தால்தான் உபவாசத்தை முடிப்பேன்னு உலக பிரகாரமான காரியத்திற்காக, தன் தேவைக்காக மாத்திரம், உலக பிரகாரமாக எதையோ சாதிப்பதற்காக மாத்திரம் தேவ சமூகத்தில் பட்டினி கிடப்பது அது உண்ணாவிரதம். ஆனால் தேவனோடு நம்முடைய இருதயம் இணைந்து அங்கே தேவனை தேட நாம் ஒருமுகப்படுகிறோமே, அது உபவாசம். அந்த ஃபாஸ்டிங் என்பது அதனுடைய அடிப்படை இன்டிமசி, அவரோடு கூட தனித்து நான் இணைந்திருப்பது. பிரியமானவர்களே, அந்த நெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளிலும் கூட இன்னொரு உபவாசத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 1 சாமுவேல் 31 அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 31:13. அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இங்கு வாசிக்கிறோம், இங்கு சவுலினுடைய மரணம், சவுளுடைய மரணம் மாத்திரமல்ல, அவனுடைய 3 குமாரர்களுடைய மரணம், யோனத்தானினுடைய மரணம், இவர்கள் தலை வெட்டப்படுகிறது. ஒரு பரிதாபமான சூழ்நிலை இங்கே ஏற்படுகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்கே பெலிஸ்தர்கிட்ட மடிந்து போன இந்த சவுல், அவனுடைய குடும்பம், இவர்களுக்காக இவர்கள் துக்கம் கொண்டாடினார்கள். அதில் 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்போ சவுல் மரணத்திற்காக இஸ்ரவேலர் 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இதே சவுலுக்காக தாவீதும் உபவாசம் பண்ணினார். 2 சாமுவேல் 1 அதிகாரத்திலே 12வது வசனத்தை நான் படிக்கிறேன். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினாலே புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். 11வது வசனத்தில் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது, அதாவது சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போன அந்த செய்தியை கேட்ட பொழுது இஸ்ரவேலர்கள் எல்லாம் அழுது புலம்புறாங்க. 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட தாவீது சாயங்காலம் மட்டும், அதாவது ஒரு நாள், அதுவும் ஏறக்குறைய 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்காக இது இருந்திருக்கலாம். சாயங்காலம் மட்டும், காலையில் 5லேருந்து சாயங்காலம் 5, காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6, இப்படி ஒரு 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்காக அது இருந்திருக்கலாம். எதற்காக இவங்க உபவாசம் இருந்தாங்க பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக ஃபாஸ்டிங் இருக்கலாம். பாவம் செஞ்சதுனால ஃபாஸ்டிங் இருந்தவங்க இருக்காங்க. ஐயோ, இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி 40 நாள் மோசே ஃபாஸ்டிங் இருந்தார். ஆனால் இந்த சவுலினுடைய மரணத்திற்காக ஏன் இவங்க உபவாசம் இருக்க வேண்டும்? இது என்ன காரணம்? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சவுலினுடைய மரணத்தை குறித்து. சவுல் அங்கே அதிகமாக காயப்படுகிறார், அதிகமாக இந்த யுத்தத்திலே பாதிக்கப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, சவுல் ஒரு ஈட்டியின் மேலே சாய்ந்து அங்கே அவன் அந்த வேதனையில் இருக்கும் பொழுது சாகலை. அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒருவன் வருகிறான் பாருங்க. அவனை விசாரித்து சவுல் சொல்றார், என் கிட்ட வந்து என்னை கொன்று போடு அப்படின்னு சொல்ல, இது ஏறக்குறைய ஒரு தற்கொலைக்கு சமமாக இந்த சவுலினுடைய முடிவு இருக்கிறது. யார் இந்த சவுல்? யோசித்து பாருங்க. கழுதையை தேடி போனவன், இஸ்ரவேலிலே இவன்தான் உயரமானவன், இவன் மேல் தேவன் வைத்த கிருப அபிஷேகம் பெறும்போதே தீர்க்க தரிசனம் சொன்னவன், இவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இஸ்ரவேலின் முதல் அரசனாக ஆண்டவர் சரித்திரத்திலே இடம்பெற வைத்த இந்த சவுல் மடிந்து போனான். இந்த சவுலினுடைய மரணம் சாதாரணமானதல்ல. பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக நான் இன்றைக்கு சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? சவுலின் மரணத்தில் 3 விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று, இது ஒரு அவமானமான மரணம். இது ஒரு அவமானமான மரணம். இரண்டாவதாக, இது ஒரு அவலட்சணமான மரணம். அவமானம் மாத்திரமல்ல, இது ஒரு அவலட்சணமான மரணம். மூன்றாவதாக, இது ஒரு அர்த்தமற்ற ஒரு மரணம். பாருங்க, மரிக்க வேண்டிய காரணமே இல்லை. ஆனால் இவன் அங்கே ஈட்டியிலே சாய்ந்து அவனே தன்னை கொலை செய்து கொள்ள நினைத்தான், தற்கொலை செய்து கொள்ள நினைத்தான். ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். அவனுடைய மரணம் யோசித்து பார்த்தீங்களா?
இது ஒரு அவமானம். ஏன் இது அவமானம்னு சொல்கிறேன்? எந்த அமலேக்கியன் மேல் இரக்கம் பாராட்டி இந்த சவுல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அந்த ஆகாக் என்ற அந்த அரசனை காப்பாற்றினானோ அந்த இனத்தை சார்ந்தவன் யார்? அந்த அமலேக்கியன். அந்த அமலேக்கியனுடைய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, 350 வருஷத்துக்கு முன்னால இந்த அமலேக்கியர்கள் தான் இஸ்ரவேலர் கானானுக்கு போகும்போது தடை செய்தவர்கள், வழிமறித்தவர்கள், விடாய்த்திருந்தவர்களை கொன்றவர்கள். இவனுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருக்கிறது. இவங்க செஞ்சதை நான் மறக்கலன்னு சொல்லி ஆண்டவர் இந்த அமலேக்கியனை சவுல் கையில கொண்டாந்து கொடுக்க, இந்த சவுலோ இரக்கம் பாராட்டி அந்த ஆகாக் என்ற அந்த அரசனை காப்பாற்றினான். அவன் ஒரு அமலேக்கியன். ஆண்டவர் அமலேக்கியனை உன் கையில கொடுத்துட்டேன், நீ முடின்னு சொல்லி ஆண்டவர் அவன் கையில கொடுத்த பொறுப்பை தவற விட்டவன் இப்பொழுது யார் கையினால சாகிறான் தெரியுமா? அதே அமலேக்கிய இனத்தை சார்ந்த ஒருவன் அவனை கொன்று போடுகிறான். யோசித்து பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இது ஒரு அவமானம். அவமானம். தேவன் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்க, அந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டபடியினாலே, அவனாலேயே எந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தவறினாயோ அல்லது தேவ திட்டத்தை செய்ய தவறினாயோ அதே இடத்துல நீ தோற்று போய் இன்றைக்கு இருக்கிறாயே. அவமானம். யோசித்து பாருங்க, யார் கையில சாகிற, எப்படிப்பட்ட ஒரு மரணம், எவ்வளவு ஒரு வேதனை. ஒரே நாள்ல பிள்ளைகளோடு கூட சேர்ந்து மரிப்பது எத்தனை அவமானம், எத்தனை அவலட்சணமான காரியம். அது மாத்திரமல்ல, ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி இதை கேட்டவங்க பாருங்க, விக்கிரக கோயிலில் போய் அந்த செய்தியை சொல்லி அவங்க எல்லாம் அந்த ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் அஸ்தரோத்தினுடைய கோவிலில் வச்சாங்களாம். யோசித்து பாருங்க, சவுலின் ஆயுதங்களையும் சவுலின் செய்தியையும் இந்த மடிந்த செய்தியையும் அஸ்தரோத்து கோயிலையும் விக்கிரக கோயிலையும் போய் பேசுறாங்க, சொல்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. சவுலுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு, அங்கே யோனத்தானின் சாப்டர் முடிஞ்சிருச்சு, தலையை எடுத்துட்டோம். பிரியமானவர்களே, எவ்வளவு அவலட்சணம், அவமானம், அவலட்சணம். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை உன் வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கும் என்றால், ஒருவேளை ஏதோ சில சம்பவங்கள், இது தேவன் அருவருக்கக்கூடிய சில காரியங்கள் ஏதோ உங்க குடும்பத்தில் நடந்திருந்துச்சுன்னா தேவ சமூகத்தில் உபவாசம் இருங்க. ஐயோ ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இது நடந்து விட்டதே. ஃபாஸ்டிங் இருங்க, ஜெபம் பண்ணுங்க, அதை சரிப்படுத்துங்க, அதை வேரோடு பிடுங்கி போடுவதற்காய் தேவ சமூகத்தில் நீங்க காத்திருங்க. இந்த உபவாசத்திலே தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். எப்படி ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை எப்படி முடிந்து போனது யோசித்து பார்த்தீங்களா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை இந்த நாளிலே நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். 3, 4, 2 வசனத்தையும் சேர்த்து மனப்பாட சவாலிலே கலந்து கொள்கிறவர்கள் இந்த 2 வசனத்தை சேர்ந்து மனப்பாடம் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போலிங்கில் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. கலாத்தியர் 3:4 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. இந்த 2 வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜெபமில்லாமா? நல்ல தகப்பனே, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நாங்கள் மாம்சத்தில் முடிவு பெற்றக்கூடாது. ஒரு அவலட்சணமான முடிவு எங்களுக்கு வேண்டாம். ஒரு அருவருப்பான அவமானமான முடிவு எங்களுக்கு வேண்டாம். ஒரு அர்த்தமற்ற ஒரு முடிவு எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் முடியும் போது, எங்கள் வாழ்க்கை முடியும் போது சாதித்தவர்களாக, தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்திற்காக உழைத்தவர்கள் என்ற அப்படிப்பட்ட சாதனையோடு எங்கள் கண்ணை மூடணும். கிருபத்தாங்கப்பா, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எந்தெந்த குடும்பத்தில் சந்திக்கிறாங்களோ அந்த குடும்பம்லாம் விடுதலை பெறட்டும் நான் ஜெபிக்கிறேன். உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில்
ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.